Hi guys, welcome back to my channel. Today நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்குரிய 50 ஜிகே கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதிக பெஞ்சுகள் அதாவது கிளை நீதிமன்றங்கள் உடைய உயர் நீதிமன்றம் எதுனா கவுகாத்தி. மன்னார் மானிய ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1971. பசுவதை தடுப்புச் சட்டம் எத்தனையாவது விதினா விதி 48. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65. அதே உயர்நீதிமன்ற தலைமைன்னு கேட்டாங்கன்னா 62. குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்பட்டதுன்னா 1996. புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டதுன்னா 1640. இந்த புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னை. இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் போது ஆங்கில மொழி பயிற்று மொழியாக்கப்பட்டதுன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. குர்கா போர் நடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1816. வரிகொடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டனா 1921. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் காளிதாசர். ஐநா சபையின் உள்ள அமைப்புகள் எத்தனைன்னா 6. பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எத்தனை பேர்னா 15 பேர். தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டுன்னா 1992. சார்க் அமைப்பின் இணைந்த கடைசி நாடு ஆப்கானிஸ்தான். இது எப்போ இணைஞ்சிச்சுன்னா 2007. ஐரோப்பிய நாணயத்தின் பெயர்னா யூரோ. மிக அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் ஜூன் 21. அஸ்தினோஸ்பியர் எவ்வளவு கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படுனா 700 கிலோமீட்டர். அலைகள் எவ்வளவு நேரத்தில் பயணிக்கின்றன 4 km/s. மிக உயரமான அடுக்கு எதுனா வெளியடுக்கு. அதிக போக்குவரத்து நிறைந்த கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமர்த்தியா சென். மூலப்பொருட்களை உற்பத்தி பொருளாக மாற்றும் துறை 2ஆம் துறை. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கடைசியாக இந்திய எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டனா 2011. இப்போ 2021 நடத்துவாங்க. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிதுனா பணம். தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்தியா எத்தனாவது மாநிலம்னா 7வது. தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு. தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுனா 1949. பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. உடற்பயிற்சி பள்ளி உள்ள இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா புனே. கேலா இரும்பு எஃகு அச்சாலை எங்கே அமைந்துள்ளனா ஒடிசா. நெல் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். ஆதிவாசிகளின் பூமி என அழைக்கப்படும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். இந்தியாவின் தேசிய கனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். 7 தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது மும்பை. காற்றாலைகளின் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலந்து. உலகிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. புற்றுநோய் மருத்துவ படிப்பின் பேர் ஆன்காலஜி. எக்ஸ்ரே கண்டுபிடித்தவர் ரான்சன், வில்கம் ரான்சன். ஜிப்சத்தின் வேதிப்பெயர் என்னன்னா கால்சியம் சல்பேட்டு. திரவப்பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா உறைதல். இது நம்ம நீரை கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வெப்பநிலையை அளப்பதற்கு அளவை கண்டுபிடித்தவர் ஹெல்வின் பிரபு. வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு நம்ம இந்தியாவுக்கு 220 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸு. அதே அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 110 to 120 வோல்ட்டு 60 ஹெர்ட்ஸு. தனிமங்கள் எண்ம விதிப்படி வகைப்படுத்திய நியூலாண்டு. விதையுறையின் நிறத்திற்கு ஒடுங்கு பண்பு வெள்ளை. செல்லின் ஆற்றல் மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அதே ஆற்றல் நாணயம் என்ன கேட்டாங்கன்னா ஏடிபி. தேன்கூட்டில் எத்தனை ராணி தேனி இருக்குன்னா ஒரே ஒரு தேனி தான் இருக்கும். 4 அறிவிலும் கூடிய வயிறுடைய விலங்கு மான். ஆளுமை ஹார்மோன் என்பது தைராக்சின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்றைக்கி 50 ஜிகே கொஸ்டின். இதை மாதிரி கண்டினியூஸாக டெய்லி வீடியோஸ் வரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.